ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு GE3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் மறக்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண பாருங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நாளைக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாரும் பயப்படாதீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கத நல்லா வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கு டயராம் எப்படி வரும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மாடல் வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிற நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு இதையுமே வந்து மனப்பாடம் பண்ணாங்க. இந்த டிகிரி கொடுத்தாங்கன்னா இது எப்படி நம்ம வந்து போடுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்டெப்பையும் மனப்பாடம் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் யார்கிட்டயாச்சும் நல்லா பண்ணுறவங்க கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ட்விஸ்ட்டாக கூட வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் அந்த இடத்த வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ட்விஸ்ட்டாக கேட்குறப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு இதையுமே வந்து மனப்பாடம் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு டாப்பிக்கை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு யூனிட்லேயுமே. ஸோ அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினை பாதிக்கு மேலே ரீட் பண்ணாமல் ஒரு 2 தடவை ரீட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அரைஞ்சி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து உங்களுக்கு என்ன டயக்ராம்ங்கிறத கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நீங்கள் 4 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சைட்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ ஸ்கொயர்னு உங்களுக்கு 4 தடவை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதனால் 4 சைட்ஸு 6 சைட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஹெக்ஸாகோனலா ஸ்கொயரா அப்படிங்கிறத அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்து கரெக்டாக பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் தப்பாக வருது அப்படின்னா அந்நேரம் வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவு கரெக்டாக பண்ண பாருங்கள். ஸோ அப்படி இல்லை ஃபுல் டயக்ராமும் தப்பாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பண்ண பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்னா சின்ன மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணி கரெக்டாக டயக்ராம் கொண்டு போக பாருங்கள். ஸோ இல்லை நான் கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீட்டாக கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை எரேஸ் பண்ணி பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஓயாமல் வந்து அதை எரேசர் யூஸ் பண்ணி அதை வந்து அழைச்சிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் நீட்டாக இருக்காது. அதை பார்த்த உடனே வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியுமோ அதை அட்டன் பண்ண பாருங்கள். அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு மைண்டில் வந்து அந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து டயக்ராம் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் லைட்டாக தப்பாக வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து அழைச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் பண்ணுறப்போ அது தப்பாக இருக்க மாதிரியே உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு நல்லா ரீட் பண்ணி ஒரு யோசிச்சு வச்சுக்கோங்க எந்த மாதிரி டயக்ராம் வரும்னு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண பாருங்கள். ஸோ அது வந்து நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக தெரியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4வது கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா அந்த 4வது கொஸ்டின் ட்ரா பண்ண பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 4வது கொஸ்டின் ட்ரா பண்ணிட்டு இருக்கப்போ வந்து 5வது கொஸ்டின் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா ட்ரா பண்ணியிருக்கலாமே, இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தப்பாக எடுத்துகிட்டோம்னு நினச்சிட்டு இதை விட்டுட்டு 5வதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் எது ஃபஸ்ட்டு தெரியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண பாருங்கள். ஸோ அதேமாதிரி கொஸ்டினை கரெக்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் 2வது கொஸ்டினோட அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கப்பவே 3rd கொஸ்டினோட மெஷர்மெண்ட்டை தப்பாக எடுத்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும் அந்த இது, ஆனால் லாஸ்ட்டு பார்க்குறப்போ தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் கொஸ்டின் எந்த கொஸ்டின் பார்க்குறீங்களோ அந்த கொஸ்டினை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்க பாருங்கள். சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கிறக்காக வந்து அதையே வந்து யோசிச்சுட்டு இருக்காமல் அடுத்த இதுக்கு வந்து போய் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டான டயக்ராமை கொண்டு வந்துருங்க. என்ன ஷேப் கேட்டிருக்காங்களோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் கொண்டு வர பாருங்கள். ஸோ வந்து அவங்க ஸ்கொயர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கொயர் வரணும். ஸோ நீங்களாட்டு வேறு எதுவும் டயக்ராம் போட்டுறாங்க. அதேமாதிரி ஆங்கிள்லாம் இருக்குது அப்படின்னா ஆங்கிளாக வந்து கரெக்டாக எடுக்க பாருங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிற கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நல்லா தரவா நீங்கள் ட்ரா பண்ணுவீங்களோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி ட்ரா பண்ண பாருங்கள். ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதையும் வந்து நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணாங்க. ஒரு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு காலையில் மத்தியானம் 2 எக்ஸாமாக நடக்கும். கண்டிப்பாக இந்த 2 செஷனில் ஏதாச்சும் ஒரு செஷன் கொஞ்சம் கஷ்டமாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதையும் மனப்பாடம் பண்ணாமல் அந்த டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.